Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சு. மாவில் எந்த ஒரு கட்டியும் இல்லை. மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக சீவி வச்சுக்கலாம். இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் ஈர்த்துட்டு ஒரு தட்டில் நம்ம இந்த வாழைக்காவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இந்த ஒரு வாழைக்காய் ஸ்லைஸையும் நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் ஒவ்வொரு வாழைக்காவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காவை நீங்கள் ஒரு பீஸை 2ஆக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக வரும். கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பீசஸாக கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக டிப் பண்ணால் மட்டும் போதும். மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பஜ்ஜியோட ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாவை பயன்படுத்தி நீங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்ததும் இந்த பஜ்ஜியை நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.